கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளருக்கு பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ணும். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இதோட ஹைலைட் ஒண்ணு இருக்கு. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. மக்களே, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இது மத்தவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மள நம்புற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது. டெல்டா விவசாயிகள் சமீபத்துல கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சிங்கல்ல. சில பேர் உரத்தை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு வித்ததா நியூஸ்லாம் கூட வந்துச்சு. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்குவோம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம்.